அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பார்த்து முடிச்சிட்டோம். இப்பொழுது 10ஆம் வகுப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் 2023 ஜனவரியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஆப்டிடியூட், அதன் பிறகு ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் பார்க்க இருக்கலாம். இப்போ இன்றைய காணொளியில் பார்க்க இருப்பது இயல் 5 உரைநடை மொழிபெயர்ப்பு கல்வி எனும் தலைப்பில். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு என்று சொன்னது மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று சொன்னது மூக்கு ஜெகநாத ராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தன்னுடைய மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை உணர்த்துகிறது. வட மொழியிலிருந்து தழுவப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னா பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்ப ராமாயணம், வில்லி பாரதம். மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், அதாவது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட், இதுதான் என்பிடி அப்படின்னு சொல்லுவோம். இவை தான் தென்னிந்திய புத்தக நிறுவனம் மூலம் செய்யப்பட்டன. எது மொழிபெயர்ப்பு முயற்சிகள் இதெல்லாம் பண்ணுறாங்க? சாகித்ய அகாதமி பண்ணுறாங்க, தேசிய புத்தக நிறுவனம் பண்ணுது, தென்னிந்திய புத்தக நிறுவனமும் மொழிபெயர்ப்பை மேற்கொள்கிறது. மொகு சாஸ்டு என்ற ஜப்பான் சொல்லுக்கு விடை தர அவகாசம் வேண்டும் என்று பொருள். அதாவது இது என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானை சரணடைய சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜுக்கு ரிப்ளேவாக ஜப்பான் மொழியில் அவங்க என்ன பதில் அனுப்புனாங்க அப்படின்னா மொகு சாஸ்டு என்று பதில் அனுப்புனாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா விடை தர அவகாசம் வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை அமெரிக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறாக புரிந்து கொண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சரணடைய முடியாது அப்படின்னு சொன்னது போல் நினச்சிக்கிட்டு தான் அந்த 2 அணுகுண்டுகள் வீசியிருப்பாங்க ஜப்பான் மீது. அதுக்காக தான் அந்த ஒரு மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை அப்படிங்கிறதாலேயே அந்த ஒரு நாட்டையே அழித்த சூழ்நிலை அன்று 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இருந்தது. அப்போ மொழிபெயர்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். தாகூர் வங்க மொழியில் எழுதிய கீதாஞ்சலியை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததால் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். அப்போ தொழில் வளர்ச்சிக்கு மின்சாரம் பயன்பாட்டை பார்த்தாலே சொல்கிறாங்க. மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது எது? அதை வச்சு பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். அடுத்ததாக ஒரு மொழிபெயர்ப்பில் உள்ள தவறு, 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே அப்படிங்கிறது சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட ஆங்கில வாக்கியம். இதோடைய மொழிபெயர்ப்பு எப்படி அப்படின்னா, இது ஒரு சில பேர் அதாவது உண்மையாகவே எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா, தொடர் வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்பது தவறான மொழிபெயர்ப்பு. இது எப்படி சரியானது மொழிபெயர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, தொடர் வண்டியின் தண்டவாளத்தில் உள்ள 100 குறுக்கு கட்டைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதுதான் இதற்கு சரியான மொழிபெயர்ப்பு. அடுத்தது மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பு, கேமல் அப்படின்னா வடம் அப்படின்னும் பொருள், ஒட்டகம் அப்படின்னும் பொருள் கேமல் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், ஊசி காதில் வடம் நுழையாது அப்படிங்கிறது. இப்போ வடம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஊசி காதில் நூல் நுழையாது அப்படிங்கிறது தான். ஆனால் இதை எப்படி தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க, ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்பது. அடுத்ததாக அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ், இதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படின்னு பார்க்குறோம். அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்பது
பாதாள சாக்கடை அப்படின்னு தவறுதலாக மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா புதை சாக்கடை அப்படின்னு சொல்கிறோம். புதை சாக்கடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலையாள மொழியில் இந்த அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் அப்படிங்கிறது இந்த புதை சாக்கடை என்ற பொருளை தருகிறது. ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் தான் அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் நூலானது அதிகபட்சமாக எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் இறங்கு வரிசையில் பார்க்குறோம். தமிழானது முதலில் ஆங்கிலத்தில் தான் அதிகமாகவும், அடுத்தது மலையாளத்திலும், 3ஆம் இடம் தெலுங்கிலும், 4 ஹிந்தி, 5 கன்னடம், 6 வடமொழி, 7 ரஷ்ய மொழி, 8 வங்க மொழி, 9 மராத்தி மொழி. அப்போ இந்த வரிசையில் தான் தமிழ் மொழியை மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்பர். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குலோத்துங்கன் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்போ அந்த காலத்திலே சொல்லியிருப்பார், தமிழ் நூல்களை மொழிபெயர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். சென்றிடுவீர் எட்டு திக்கும் என்று கூறியது பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றதும் பாரதி. கூடுதல் தகவல்: பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் பைப்லியோதிக்கு நேஷனலி 1000க்கும் மேற்பட்ட தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகளும் இந்த பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ளன. இங்கே இருக்கக்கூடிய நூல்கள், நிறைய நூல்கள் இந்தியாவிலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பிரான்ஸ் லைப்ரரியில். இங்குள்ள நூல்களில் இன்றும் அச்சிடப்படாத நூல்களாக தனிநாயகம் அடிகள் எந்தெந்த நூலை சொல்கிறாரு அப்படின்னா, இவர் அங்கே போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற நூல்கள் இன்னும் அப்படியே இருக்குது, அது என்ன பண்ணல, இன்னும் அச்சிடப்படாமலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது கைப்பட எழுதியது. அதில் என்னென்ன நூல் இன்னும் அச்சிடப்படாமல் இருக்குது அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் எல்லாமே இது வரைக்குமே அச்சிடப்படாமலேயே இருக்குது. அடுத்ததாக பாரதி சில வார்த்தைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். என்ன அப்படின்னா எக்ஸிபிஷன், என்ன அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி, காட்சி அல்லது பொருட்காட்சி அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இவர் பாரதி மொழிபெயர்த்த வார்த்தைகள். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறத சாதாரணமாக இருப்பு பாதை அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். ரெவல்யூஷன் புரட்சி, ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக். அடுத்ததாக செய்யுள் நீதி வெண்பா அப்படிங்கிற தலைப்பில் காப்பா செய்குத்தம்பி பாவலர் தான் இதனுடைய ஆசிரியராக இருப்பாங்க. பாடல் வரிகள்: அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெரு அப்படிங்கிறது. அடுத்தது இங்கே நம்ம செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சதாவதானினா என்ற அப்படின்னு பார்க்குறோம். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரின் புலமை, நினைவாற்றல், நுண்ணறிவை சோதிக்க ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 செயல்களை அவர்கிட்ட செய்ய சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சரியான பதில் செஞ்சு சொல்லணும். செயல்லையும் செய்யணும், வார்த்தையிலையும் சொல்லணும். அதுக்கு பேர் தான் சதாவதானி, சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதாவதானம் செய்பவரை சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆசிரியர் குறிப்பில் செய்குத்தம்பி பாவலருடைய ஊர் என்ன அப்படின்னா இடலாக்குடி. இது கன்னியாகுமரியில் இருக்குது. காலம் 1864 1950 வரைக்கும். தன்னுடைய 15 வயதிலேயே இவர் என்னன்னா செய்யுள் இயற்றும் திறனை பெற்றிருப்பார். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. 10/3/1907 சென்னை விக்டோரியா அரங்கில் இவருக்கு இவர் அந்த 100 செயல்கள் ஒரே நேரத்தில் செஞ்சதால் சதாவதானி அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. இடலாக்குடியில் இவரின் பெயரில் பள்ளியும் மணி மண்டபமும் உள்ளன. இவரின் அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. 2வது செய்யுள் திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற தலைப்பில் ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள். இதோடைய காண்டம் இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்கிற காண்டம் என்ன அப்படின்னா திரு ஆலவாய் காண்டம். படலம் என்ன அப்படின்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம்.
படலச் சுருக்கம். பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன் தமிழ் மொழியில் சிறந்து விளங்கினான். கபிலரின் நண்பரான புலவர் இடைக்காடனார் என்ன பண்ணியிருப்பாங்க, மன்னர்கிட்ட போயிட்டு கவிதை பாடி பரிசு வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த மன்னர் என்ன பண்ணியிருப்பார், புலவரை அவமதித்து அசிங்கப்படுத்தியிருப்பார். அதனால் வருத்தமுற்ற இடைக்காடனார் இறைவனிடம் போய் முறையிட்டிருப்பார். அந்த இறைவன் என்ன பண்ணார் அப்படின்னா, மன்னர்களுடைய பிழையை அவர் வருந்த வைக்கணும், உணர்த்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடம்பவன கோவிலை விட்டு வட திரு ஆலவாயில் தங்கியிருப்பார். அது ஒரு இடம், வட திரு ஆலவாய் அப்படிங்கிறது ஒரு இடம். அங்கே தங்கியிருப்பார். அப்போது என்ன பண்ணியிருப்பார்னா, மன்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த மன்னன் இடைக்காடனாருக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்வார். அதன் பிறகு அந்த இறைவன் என்ன பண்ணிடுவார், தன்னுடைய இடத்திற்கே சென்று விடுவார். இதுதான் இந்த பாடப்பகுதியில் உள்ள கதை சுருக்கம், படலச் சுருக்கம். இப்பாடலில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா, கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேண்மையினான்னா நட்பினன், தார் மாலை, முடி தலை, முனிவு என்றால் சினம், அகத்து என்றால் உவகை, அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி, தமர் என்றால் உறவினர், நீபவனம் அப்படின்னா கடம்பவனம், மீனவன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பாண்டிய மன்னன் தான் மீனவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவரி என்றால் சாமரை, கவரி மாவில் முடியில் செய்த அரச சின்னம் தான் இந்த கவரி. அடுத்தது நுவன்ற சொல்லிய, எண்ணா அப்படின்னா அசை சொல். அடுத்ததாக இலக்கண குறிப்பு. கேள்வியினான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர், காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, தனி கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ கூட்டல் து. தனி பகுதி, முதலில் வரக்கூடிய இத்து சந்தி, அந்த இத்து திரிந்து விகாரமாக இந்தா மாறும். இரண்டாவதாக வரக்கூடிய இத்து இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை. அ சாரியை, து அப்படிங்கிறது படற்கை வினைமுற்று விகுதி. அடுத்ததாக புலவர் மோசிக்கிறனார் அரண்மனையில் உறங்கிய போது அவருக்கு கவரி வீசிய மன்னர் தான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரைக்காக பாடியது. இந்த பாட்டு தான் அது. மாசர விசித்த வார்புரு வல்பின் என்று புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. இந்த பாடலுடைய பொருள் என்ன? புலவர் மோசிக்கிறனார் அரண்மனையில் உறங்கிய போது அவருக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை, இவருக்காக பாடியது தான் இந்த பாட்டு. அடுத்ததாக திருவிளையாடற் புராணத்துடைய நூல் குறிப்பு. இது மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன காண்டம் அப்படின்னா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குது. படலங்கள் மொத்தம் 64. ஆசிரியர் குறிப்பு பார்க்குறோம் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவருடைய ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யத்தில் இருக்கார். காலம் 17ஆம் நூற்றாண்டு. சிவபக்தி மிக்கவர். இவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி அப்படிங்கிறது இவர் எழுதிய நூல்கள். அடுத்ததாக விரிவானம், புதிய நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பில் கமலாலயன் எழுதியிருப்பாங்க. இதில் குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்றும் தகவல் இல்லை அப்படிங்கிறதால அவருடைய நேரடி ஆசிரியர் குறிப்புக்கு போகிறோம். இயற்பெயர் வே குணசேகரன். இவர் யாரை பற்றி எழுதியிருப்பார்னா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் அவங்களுடைய வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்பில் நூலாக எழுதியிருப்பார். அடுத்ததாக முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு பாடல் வரியில் குறிக்கப்படும் ஊர்களுடைய பெயர் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த நூலில் கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை, கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை அப்படிங்கிறதுல இந்த பாடல் எந்த நூலில் வந்திருக்கு? ஐங்குறு நூற்றில் வந்திருக்கும். இங்கே வரக்கூடிய கொற்கை அப்படிங்கிறது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொற்கை, அதை தான் அவருங்க சொல்லியிருப்பாங்க. கொற்கை
கோமான் கொற்கையம் பெருந்துரை அப்படின்னு. அடுத்ததாக கற்கண்டு இலக்கண பகுதி பார்க்குறோம். இதில் வினா, விடை, பொருள்கோள் அப்படின்னு 3ஐயும் பார்க்குறோம். முதலில் வினா. நன்னூலில் பவனந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா மொத்தம் 6 வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 வகை வினாக்கள் என்னென்ன? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்பது அந்த 6 வினாக்கள். அதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம். இந்த வினா எப்படி? அறிவினா அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது பரிசோதிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா அறிவினா. அந்த வினாவை யாரிடம் கேட்பாங்க? பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களிடம் கேட்பது தான் பெரும்பாலும் இந்த அறிவினா. அப்போது எப்படி? ஆசிரியர் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்பது அப்படின்னா என்ன? அது பொருள் ஆசிரியருக்கு தெரியும் அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதில் சொல்லணும். இரண்டாவதாக அறியா வினா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது, நாம் அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் இந்த அறியா வினா. அப்போ அதை எப்படி சொல்கிறோம்? மாணவர் ஆசிரியரிடம் வினவுதல், இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு அப்படியே ரிவர்ஸாக கேட்கக்கூடியது. மூன்றாவதாக ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெற வினவுதல். இந்த செயலை செய்தது அவளா இவளா, மங்கையா கங்கையா அப்படின்னு கேட்கக்கூடியது ஐய வினா. அடுத்ததாக கொளல். ஒரு பொருளை வாங்க வினவுதல். ஒரு பொருளை வாங்க போகிறோம், அதை தொடர்பாக கேட்கக்கூடிய வினா தான் கொளல் வினா. சிற்பி சிறுகதை புத்தகம் இருக்கிறதா? சிற்பி சிறுகதை புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு யார்? நூலகரிடம் புத்தகரிடம் போயிட்டு கேட்பது. அடுத்ததாக கொடை வினா. ஒரு பொருளை கொடுக்க வினவுதல். என்னிடம் பாரதி கவிதைகள் உள்ளன, அதுக்கு என்ன? உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக. உன்னிடம் உள்ளனவா அப்படின்னா என்ன? என்கிட்ட இந்த புத்தகம் இருக்குது, உனக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோ, நான் தரேன் அப்படின்னு கொடை கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய வினா கொடை வினா. ஏவல் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் அப்படிங்கிறது தான் ஏவல் வினா. தக்காளி வாங்க கடைக்கு செல்கிறாயா, கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்கக்கூடியது ஏவல் அப்படிங்கிறது. அப்போ இது வினாவின் வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக விடைகள் பார்க்க இருக்கிறோம். இப்போ விடையோடைய வகைகள் என்ன அப்படின்னா மொத்தம் 8 வகையாக இருக்குது. அது என்னென்ன விடை அப்படின்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படிங்கிறது 8மே விடையுடைய வகைகள். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் 3 வகையும் நேரடி விடைகளாகவும் இருப்பதால் இதை வெளிப்படை விடைகள் அப்படின்னும், கடைசியாக இருக்கக்கூடிய 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இதனை குறிப்பு விடைகள் அப்படின்னும் நம்ம பிரிக்கிறோம். அப்போ எடுத்துக்காட்டு பார்க்குறோம். வினா, அதற்கு விடையும் பார்த்துடுறோம். சுட்டு, இதுக்கான வினா என்ன? கடை தெரு எங்கு உள்ளது அப்படிங்கிறது வினா. அதற்கான விடை வலப்பக்கத்தில் உள்ளது. இது சுட்டி காட்டுதல். இரண்டாவதாக மறை. கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு போக மாட்டேன், இதான் எதிர்மறை, மறுத்தல். மூன்றாவதாக நேர் அப்படின்னா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கும்பொழுது போவேன் என்று பாசிட்டிவ் உடன்படல். ஏவல் அப்படிங்கிறது இதை செய்வாயா அப்படிங்கிறது வினா. அதற்கான விடை நீயே செய் என்பது விடை. அது என்னது? மறுத்து ஏவுதலாக கூறுதல். மறுத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறுத்தல், அதையே ஏவுதலாக கூறுதல். நாம் அவங்கள செய்ய சொல்கிறது நீயே செய் என்பது. வினா எதிர் வினாதல் அப்படின்னா என்ன? என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா அப்படின்னு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்டவங்கள்ட்டையே பதில் திரும்பவும் அவங்களுக்கு கேள்வியாக கேட்பது. இதை தான் எதிர் வினை அப்படின்னு சொல்கிறோம், எதிர் வினா அப்படின்னு சொல்கிறோம். உற்றது உரைத்தல் அப்படின்னு என்ன? நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது கால் வலிக்கிறது என்று சொல்வது உற்றது உரைத்தல்.
உருவது கூறல் அப்படின்னா நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேள்விக்கு கால் வலிக்கும், விளையாண்டால் கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது உரைத்தல். கடைசியாக இனமொழி. உனக்கு கதை எழுத தெரியுமா? நமக்கு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா பதில் எப்படி இருக்கும்? தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வினா எப்படி இருக்குது? உனக்கு கதை எழுத தெரியுமா, கவிதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது தான். அதை கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அடுத்ததாக பொருள்கோள். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறையே தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டுகூட்டு, அடிமறி மாற்று பொருள்கோள் என பொருள்கோள்கள் மொத்தம் 8 வகைப்படும். அதில் முதலாவதாக ஆற்று நீர் பொருள்கோள் என்றால் என்ன? பாடலின் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காயத்வே அப்படிங்கிறது. இது சிந்தாமணியில் இருக்க சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய பாடல். இது பொருள் என்னன்னா நெற்பயிர் கருவுற்று பச்சை பாம்பின் வடிவம் போல் கருகி கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்னும் வினையெச்சங்களை பெற்று காய்ந்ததவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது. எடுத்துக்காட்டு 2 பார்க்குறோம். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அகுது யாற்று புனலே அப்படிங்கிற நன்னூல் பாடல் தான் இரண்டாவதாக நம்ம எடுத்துக்காட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது தான் நிரல் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என 2 வகையாக பிரிக்கிறோம். முதலாவதாக முறை நிரல் நிறை பொருள்கோள்னா என்ன? செய்யுளின் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் பண்பு பயன் என்ற 2 சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக அன்பு அரண் என்று வரிசைப்படுத்தி உள்ளனர். அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறையாக நிறுத்தி கொள்ளுதல் ஆகும். அடுத்ததாக எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இதில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதவர் அதாவது ஏனையவர் என வரிசைப்படுத்தி உள்ளனர். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் என்ன அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள். மூன்றாவதாக கொண்டு கூட்டு பொருள்கோள்.
யாப்படி பலவினுங் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டுகூட்டே அப்படின்னு நன்னூல் சொல்லுது. ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது. அதாவது தனித்தனியாக கிடக்கும், அது பொருளுக்கு தகுந்தது போல் நாம தான் வரிசைப்படுத்தி பொருள் கொள்ள வேண்டும். ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு அப்படிங்கிற பாடலை பாடினது மயிலைநாதர் உரை. அந்த பாடல் தான் இதுக்கு எடுத்துக்கிட்டால் சொல்கிறாங்க. இதில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்ற கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுவரைக்கும் நம்ம பார்த்ததும் அந்த 3 பொருள்கள் தான் பார்த்துருப்போம். பலவுள் தெரிக, மாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது அப்படின்னா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை பற்றி கூறுகிறது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அருமை கூட்டல் துணை, அருந்துணை என்பதை பிரித்து எழுதணும் அப்படின்னால் அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றவர் கூறுவது டேஷ் வினா. ரெண்டும் என்ன வினா அப்படின்னு சொல்கிறோம். வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா, இங்கே நிற்குமா அப்படின்னு தெரியாதவருக்கு, அதனால் அவர் அறியாமல் கேட்டிருப்பார். பதில் சொல்கிறவர் சுட்டி அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி சுட்டுதல். இது வினா அறியா வினா. அவர் சொன்ன விடை சுட்டு விடை. அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வழிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. வடிகளில் குறிப்பிடப்படுவது கல்வி. அடுத்ததாக இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? அப்போ இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர், அரசு. அந்த ஒரு மன்னர் தான் பாடலை அவரை அதாவது மதிக்கலை, அவர் மன்னர். அடுத்ததாக அன்பு வைத்தது யாருன்னா, இடைக்காடனார் போய் இறைவனிடம் முறையீடு செஞ்சுருப்பாங்க. அப்போ அன்பு வைத்தவர் இறைவன். தெரிந்து கொள்வோம். எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது, அதாவது மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் என்பர். எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பர். ஒருவர் பேசும்போது மொழிபெயர்ப்பதை இன்டர்பிரேட்டிங் என்பர். அடுத்ததாக இதில் நமக்கு தேவையில்லை, வேர் சொல் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர் சொல்லை என்னென்னலாம் மாற்றுறோம் அப்படின்னு பாருங்கள். ஓடு வேர் சொல். எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் எப்படி இருக்குன்னா, மணி ஓடினான். பெயரெச்ச தொடர் ஓடிய மணி. வினையெச்ச தொடர் ஓடி வந்தான். விழித்தொடர் மணி ஓடாதே. வேற்றுமை தொடர் மணிக்காக ஆக ஆக மணிக்காக ஓடினான். அடுத்ததாக சொல் அப்படிங்கிற வேர் சொல்ல எப்படி எழுதலைன்னா, அம்மா அப்படிங்கிறது எழுவாய் தொடர். சொன்ன அம்மா பெயரெச்ச தொடர். சொல்லி சென்றார் வினையெச்ச தொடர். அம்மா சொல்லாதே அப்படிங்கிறது விழித்தொடர். கதையை சொன்னார் என்பது வேற்றுமை தொடர். தா என்பதன் எழுவாய் தொடர் அரசர் தந்தார். பெயரெச்ச தொடர் தந்த அரசர். வினையெச்ச தொடர் தந்து சென்றார். அரசே தருக விழித்தொடர். இதுக்கு வேற்றுமை தொடர் என்ன அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக பார். துளிர் பார்த்தால். பெயரெச்ச தொடர் பார்த்த துளிர். பார்த்து சிரித்தாள் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். விழித்தொடரில் துளிரே பார். வேற்றுமை தொடரில் துளிருடன். கடைசியாக வா எனும் வேர்ச்சொல். குழந்தை வந்தது எழுவாய் தொடர். பெயரெச்ச தொடரில் வந்த குழந்தை. வினையெச்ச தொடரில் வந்தது குழந்தை.
விழித்தொடரில் குழந்தையே வா அப்படிங்கிறது இதனுடைய விழித்தொடர். தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாக்கியம். அந்த வாக்கியத்தில் கடம்ப வனம் என்பது எழுவாய். அந்த எழுவாயை மிகைப்படுத்தி கூறுவது எப்படி எழுதலாம்? அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இரண்டாவதாக, மரத்தை வளர்ப்பது நன்மை தரும் அப்படிங்கிற வாக்கியத்தில் மரம் அப்படிங்கிறது எழுவாய். அதை எப்படி மிகைப்படுத்தலாம்? பழம் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். இப்படி தான் எழுதணும்னு இல்லை, நமக்கு விருப்பப்பட்டது போல் அந்த எழுவாயை எப்படி வேணாலும் மிகைப்படுத்தலாம். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தரும். சொந்தங்களோடு வாழும் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தரும். கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். ஒழுக்கத்துடன் கற்கும் கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். விடைத்தாள்களை குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். அடுத்ததாக அகராதியில் காண்க. மன்றல் என்றால் திருமணம். அடிச்சுவடி, காலடி குறி. அகராதி அகரவரிசை சொற்பொருள் நூல். தூவல் அப்படின்னா மழை அல்லது மழை நீர்த்துளி. மருள் என்றால் மயக்கம். கலைச்சொற்கள் அறிவோம். எம்பலம் சின்னம். இன்டலெக்சுவல் அறிவாளர். தேசிஸ் ஆய்வேடு. சிம்பாலிசம் குறியீட்டியல். அடுத்ததாக அறிவை விரிவிசை. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் எழுதியவர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் MP அகிலா. இப்போ இந்த 3 நூல்களுமே பிறமொழி நூல்கள். இதை தமிழில் இவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சு எழுதியிருப்பாங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 10ஆம் வகுப்பு இயல் 5. அடுத்த காணொளியில் 10ஆம் வகுப்பு இயல் 6 காணலாம்.